வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13 முடிய 11 to 13 வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் பக்தனாகிய யோவான் ஒரு தரிசனத்தை காண்கிறார். இந்த யோவானை ஒரு கைதியாக பத்ம தீவுக்கு கொண்டு போய் அந்த தீவில் ஒரு கைதியாக சிறையிலே அடைத்து விட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்நாட்களிலே தீவுகளை சிறைகளாக பயன்படுத்தினார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரிந்தபடி அந்தமான் என்கின்ற அந்த தீவு கூட சிறைகளுக்கு, அதாவது சிறை கைதிகளுக்காக அதிகமாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீவு. அதுபோல் பத்மு என்கின்ற தீவும் அவங்க ஓட முடியாது, தப்பித்து கொள்ள முடியாது, கைதிகள் தப்பித்து ஓட முடியாது. ஆகவே தான் அப்பேற்பட்ட சின்ன சின்ன தீவுகளிலே அவர்களை சிறைவாசிகளாக அடைத்து வைப்பார்கள். இப்படி தான் பத்மு தீவிலே யோவான் என்கின்ற சீசனையும் கொண்டு போய் வைக்க. ஆனால் நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், எல்லா இடங்களிலும் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கின்றவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் சொன்னபடி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படியே தம்முடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல், பெற்றோர்கள் அவரை கைவிட்டாலும், நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் கைவிட்டாலும் கூட, கர்த்தரோ தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளோடு எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டுமென்றே விரும்பி அவருடைய பிள்ளைகளோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இதை குறித்து சொல்லணும்னா நிறைய நம்ம வேதத்தில் நமக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்திற்கு எவராலும் தடை விதிக்க முடியாது, தடை போட முடியாது. கர்த்தருக்கு தடை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இப்பேற்பட்டதான ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே, தனிமையிலே பக்தனாகிய யோவான் இருந்த வேளையிலே தேவன் அந்த யோவானுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அதுதான் இந்த வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் என்று சொல்லி இதுக்கு பெயர். த ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷன். ஆமென், எல்லாம் ரிவீல் பண்ணப்பட்டிருக்கிறது. ரெவலேஷன் என்று சொன்னால் வெளிப்பாடு. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த புத்தகத்தில் இந்த 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது, இந்த 19ஆம் அதிகாரம் 11லிருந்து வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், என்ன காண்கிறாராம் காட்சி? பரலோகம் திறந்திருக்கிறது. பின்பு பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. பரலோகத்தை திறந்து காட்டுறார் ஆண்டவர். பரலோகத்தை திறந்து காட்டுறார். இன்னும் பரலோகத்திற்கு ஒருவரும் போகலை என்பது உண்மை. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆகட்டும், ஈசாக் ஆகட்டும், யாக்கோபு ஆகட்டும், தாவீது ஆகட்டும், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த பக்தர்கள் அநேகர், அவர்கள் எல்லோரும் கூட தேர் ஆல் வெயிட்டிங் ஃபார் அஸ், நமக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டிங்கன்னா, பரதீசிலே ஆமென் காத்து கொண்டிருக்கிறார்கள். பாவிகள் எல்லாம் பாதாளத்திலும், இவர்கள் பரதீசிலும் வெயிட்டிங்கில் இருக்கிறார்கள். நியாயத்திற்கு பிறகுதான் இந்த பரதீசும் இந்த பாதாளமும் எல்லாம் தங்களுக்குரியவர்களை தேவனுக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக, ஆமென், நியாயபீடத்திற்கு முன்பாக, சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்தீர்க்கும்படியாய் கொண்டு வந்து ஆமென் வைக்கப்படுவார்கள். அதன் பிற்பாடு ஆமென் தேவனாகிய கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஆமென், நீதிமான்களும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் எல்லோரும் பரலோகம் திறக்கப்பட்டு பரலோகத்திற்குள்ளே செல்வார்கள். ஆனால் இந்த யோவானுக்கு பத்ம தீவில் தேவன் தரிசனம் கொடுத்த பொழுது பரலோகத்தை லைட் அப்படி திறந்து காமிச்சிருக்கிறார் நினைக்கிறேன். மொத்தமாக கூட திறந்து காட்டியிருக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பிரசன்னம் அப்படி, பரலோகத்தினுடைய பிரசன்னம், அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நோபடி கேன் என்டர், நோபடி கேன் கெட் இன் டு தட் பர்டிகுலர் இல்லைங்களா பிளேஸ். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வெளிச்சம் நிறைந்த இடத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக நேரங்களில் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் ஆமென் கண் காணவும் இல்லை,
காது கேட்கவும் இல்லை, இருதயத்திற்கு தோன்றவும் இல்லை என்று சொல்லிக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. உனக்காக பரலோகத்தில் இது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அது இருக்குன்னு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, உன்னுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அங்கே இருக்குது என்று எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிடுறார். ஆமென், ஹல்லேலூயா. பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அங்கே பசியும் இல்லை, பட்டினியும் இல்லை, இதெல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பதோட பிள்ளைகளை பாருங்க, யோவானுக்கு இந்த பரலோகத்தை கொஞ்சமாக திறந்து காட்டின பொழுது உள்ளே கர்த்தர் எப்படி இருந்தாராம், அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். இதுதான் நம்முடைய தியானத்திற்கான வார்த்தை. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. கர்த்தருடைய தலையில் எத்தனை கிரீடங்கள் இருந்துச்சா? கிரீடங்கள் யாருக்கு தான் சூட்டுவார்கள்? ஆக்சுவலி ராஜாக்களுக்கு. பட்டாபிஷேகம், ராஜாபிஷேகம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு கிரீடத்தை வைத்து அவர்களை கனப்படுத்துவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானதோட பிள்ளைகளே, ஒரு ராஜாவுக்கு எத்தனை கிரீடங்கள் தான் சூடுவாங்க ஒரே நேரத்தில்? ஒன்று தான். ஒரு ராஜாவுக்கு ஒன்று தான் தலையில் சுட முடியும். ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே வச்சு போய். ஆமென், ஹல்லேலூயா. அதை போல செய்வதும் அது கனவீனமாக இருக்கும். ஆனால் இங்கே வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய சிரசின் மேல் ஏராளமான கிரீடங்கள் வைக்கப்பட்டிருந்ததாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இந்த கிரீடங்கள் எல்லாம் கூட மகிமையான கனத்திற்குரிய கிரீடங்களாகவே இருந்தது. பூமியிலே 2 விதமான கிரீடங்களை நம்மாலே பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையின்படி 2 விதமான கிரீடங்கள். ஒன்று மாம்சத்திற்குரிய கிரீடங்கள், இரண்டாவது ஆவிக்குரிய கிரீடங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்திற்குள் மாம்சமோ இரத்தமோ பிரவேசிக்க முடியாது. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேல் இருந்த அந்த மகுடமானது, முடியானது, அந்த கிரீடமானது அது இம்மைக்குரிய கிரீடமாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆமென், ஹல்லேலூயா. எம்மைக்குரிய பொருட்களாலே பரலோகம் அலங்கரிக்கப்படாது. அது பரலோகத்திற்குரிய மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் வஸ்துக்களினாலும் நிறைந்திருப்பது தான் பரலோகம். பரலோகம் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். எல்லாவற்றிலும் அது வித்தியாசமானது. ஆமென், அது உன்னதமானது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அங்கே ஆளுகை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் வேறு, நம்முடைய ராஜ்யம் வேறு. பூமிக்குரிய ராஜ்யம் வேறு, பரலோக ராஜ்யம் வேறு. எனவே நாம் வாசிக்கிறபடி தேவன் அவர் தலையிலே சூடப்பட்டிருந்ததானே கிரீடங்கள்லாம் கூட எம்மைக்குரிய கிரீடங்களைப் போல தங்கம், வெள்ளி, அநேக விதமான கற்கள், விலை உயர்ந்த கற்களால் பொருத்தப்பட்ட இல்லைங்களா, ஜெம்ஸ், இப்படிப்பட்டதானே கிரீடங்கள் அல்ல. ஆனால் தேவனுடைய தலைமையில் இந்த கிரீடங்கள் எல்லாம் விசேஷித்தவைகள். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரியும், 103ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் கர்த்தர் எப்படி முடிசூட்டுகிறவராக இருக்கிறாரா? சங்கீதம் 103:4. அவர் உன்னை மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய தலையின் மேல் இருந்ததான ஒரு கிரீடம் எது? கிருபையும் இரக்கம் என்கின்ற மகுடத்தை சூட்டப்பட்டவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கிருபை, தேவனாகிய கர்த்தர் அவர் கிருபைகள் பொருந்தினவர், கிருபைகளின் தேவன், இரக்கங்களின் பிதா. ஆமென், ஹல்லேலூயா. அவரிடத்தில் இரக்கங்கள் உண்டு. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நீ எவ்வளவு பெரிய ஆனாலும் சரி, ஆண்டவர் உனக்கு கொடுக்கின்ற இந்த கிரீடமானது கிருபை தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, இவங்கெல்லாம் உலகத்தில் அந்த பட்டத்துக்கு, இந்த பட்டத்துக்கு, இந்த பதவிக்கு, இந்த உயர்வுக்கு இப்போ ஏற்பட்ட கிரீடங்களெல்லாம் கொடுக்குறாங்களே, நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னு, என் கிருபை உனக்கு போதுன்னுவார். ஆமென். The grace itself is the great crown of God. தேவனுடைய ஒரு விசேஷித்த மேலான மகுடம். ஆமென், ஹல்லேலூயா. என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் 2 விதமான கிரீடங்கள் உண்டு. ஒன்று விசிபிள், இன்னொன்று இன்விசிபிள். ஒன்று பார்க்கக்கூடியது, பார்க்காதது. ஆமென், ஹல்லேலூயா. ராஜாக்கள் அணிந்திருப்பதெல்லாம் கூட பார்க்கக்கூடிய, பூமியிலே இம்மைக்குரிய ராஜாக்கள் அணிந்திருப்பதெல்லாம் கூட எப்பேற்பட்டது? பார்க்கக்கூடியது. நம்மளால் பார்க்க முடியும். அது வெள்ளியா, பொன்னா,
வேறு ஏதாவது பொருளா என்று சொல்லி பார்க்கலாம். ஆனால் தேவனால் நமக்கு சூட்டப்படுகிற அந்த கிரீடங்களை ஒருவராலும் பார்க்க முடியாது. பட் தே ஆர் தேர். ஆனாலும் அவைகள் நம் மேல் இருக்கிறது, நம் தலையின் மேல் ஆண்டவர் வைக்கிறார். எபிரேயர் 2 அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 2 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். யாரு? இயேசுவானவர். இயேசுவானவர் தேவனுடைய கிருபையினாலும் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு என்னாச்சு, தேவ தூதரிலும் சற்று சிறியவராய் காணப்பட்டாலும் கூட இயேசு மரணத்தை என்ன பண்றாரு? உத்தரித்தது நிமித்தமாக மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து அங்கே சென்றது நிமித்தமாக அவருக்கு சூட்டப்பட்ட அந்த முடி எப்படிப்பட்டது? மகிமையும் கனமும். நாம் 103 என்ன பார்த்தோம்? கிருபையும் இரக்கங்களும். ஸோ தே ஆர் ஆல் கிரவுன்ஸ். இதெல்லாம் விலை உயர்ந்த முடிகள். ஆமென், ஹல்லேலூயா. கிரீடங்கள். இந்த கிரீடங்களை உலகத்தில் வாங்க முடியாது. தேவன் அவருக்கேற்ப கிரீடங்களை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை கூட வாசிங்க. காணக்கூடாத கிரீடங்களை சிலவற்றை சொல்லி நான் தொடர்ந்து கடந்து போவேன். சங்கீதம் 8:3-4. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய தேவன் நம்மை எப்படியெல்லாம் கனப்படுத்துகிறார் என்று சொன்னால், எப்படி எந்த கிரீடத்தை வைத்து நம்மை அலங்கரிக்கிறார் என்று சொன்னால், மகிமை கனம். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான மகிமை அல்ல, உலக பிரகாரமான கனமும் அல்ல. இது தேவனால் வருகின்ற மேன்மை. தேவனால் ஒரு மனுஷன் கனப்படுத்தப்படும் பொழுது அது மிக விசேஷித்ததாய் காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை முடிசூட்டுகிற விதங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அந்த ஏசாயா 62:3 என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடம், உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமா இருக்கிறாயா இருப்பா என்று சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை ராஜமுடிகளாக, கிரீடங்களாக, அலங்காரமான கிரீடங்களாக பார்க்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய கையில் எப்படி இருக்கிறோமோ எனக்கு தெரியல, மனுஷனுடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோமோன்னு தெரியல. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் ஆண்டவர் சொல்லுவார், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால. ஆமென், ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவன். கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கரத்திலே ராஜமுடி. ஹல்லேலூயா. we are so precious. ஆமென், ஹல்லேலூயா. இது எப்படி இப்பேற்பட்ட ஒரு தகுதியை நாம் அடைகிறோம்? நாம் அவரை போல பாடுள்ளவர்களாய், அவரை போல கஷ்டங்களை அனுபவிக்கிறவர்களாய், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே நடக்கிற பிள்ளைகளாய், எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை போல நாம் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு உதவாங்கி திட்டு வாங்கி அதாவது அவமானப்பட்டு ஆண்டவர் மனிதர்களால் உமிழப்பட்டு கேவலமாய் பேசப்பட்டு எல்லாவற்றையும் தாங்கி சகிக்கிறோமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை உயர்த்தின தேவன் நம்மை கீழாக்குவாரா? நம்மையும் தான் உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை உயர்த்துவதே அவருடைய நோக்கம், நம்மை உயர்த்துவதுதான் அவருடைய எண்ணம். இயேசு ஒரு விதமாக, நம்மள ஒரு விதமாக பிதாவாக தேவன் பார்ப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இயேசு நம் எல்லோருக்கும் மூத்த சகோதரனாக இருக்கிறார். பிரதான சகோதரன், மூத்தவர் அவர் தான். நாம் எல்லாம் இளைய குமாரர்களும் குமாரத்திகளுமாக இருக்கிறோம், சகோதர சகோதரிகளுமாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, இயேசுக்கு பிதாவாகிய தேவன் அவ்வளோ பெரிய கனத்திற்குரிய இடத்தை கொடுத்ததற்கான காரணம், இந்த பூமியிலே அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு கிரீடம் இருந்தது. அது என்ன கிரீடம்? வேதத்தில் வாசிக்கிறபடி அது முள் கிரீடம். முள் கிரீடத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தலையிலே சூட்டினார்கள். பரியாசத்திற்குரிய ஒரு கிரீடமாக அவர் தலைமையில் வைத்து
அடித்து அவமானப்படுத்தி ஆமென் காயப்படுத்தி அந்த எதிரிகள் அல்லது சத்துரு பிசாசானவன் எப்படியெல்லாம் இயேசுவை கொடுமைப்படுத்த முடியுமோ கொடுமைப்படுத்தினான். ஆமென், ஹல்லேலூயா. முள் என்பது எதற்கு அடையாளம்? சாபத்திற்கு அடையாளம். பூமியிலே தேவன் மனிதனை படைத்த பொழுது எல்லாம் நல்லது 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 என்று கண்டார். அவர் படைத்ததெல்லாம் நல்லது. இதெல்லாம் சொல்லி முடித்த பிறகுதான் இந்த கெட்டது முளைக்குது. புரியுதுங்களா? எப்போ முளைச்சுது? வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் அதை குறித்து வாசிப்போம். நான் உனக்கு விலக்கின, தடுத்த, தொடக்கூடாது என்று சொன்ன, அது எட்டி கூட பார்க்கக்கூடாது என்று சொன்ன காரியத்தை நீ செய்தபடினாலே ஆமென், பூமியானது உன் நிமித்தம் என்ன ஆயிரும்? சபிக்கப்பட்டிருக்கும். நாளெல்லாம், எந்த நாளெல்லாம்? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு என்ன செய்வேன்? பலனை புசிப்பாய். நல்லா கவனிங்க பிரியமானதோட பிள்ளைகளை, பூமி சபிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். த பிகினிங் ஆஃப் கர்ஸ் ஆஃப் த எர்த் அங்கே தான் ஆரம்பமாகிறது. பூமி முன்னாடியே படைச்சார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் பூமியை படைச்சார். எல்லாம் நல்லது 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 நல்லதுன்னார். ஆனால் இந்த முள் அப்போ முளைக்கலை. ஆனால் முள் எப்போ முளைச்சிது? சாபத்தின் பிறகு, தேவன் சபித்த பிறகு சாபத்தினால விளைந்தது தான் அந்த முள். முள் என்றாலே ஒருவருக்கும் பிடிக்காத ஒன்று. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த முள் சாபத்தின் அடையாளம். இயேசுவின் தலையிலே கிரீடத்திற்கு பதிலாக முள் கிரீடத்தை விசேஷித்த வெள்ளி பொன்னினாலே அல்ல, முட்களினாலே ஒரு கிரீடத்தை செய்து அவருடைய தலையிலே வைத்து அடித்து என்ன சொல்றாங்க தெரியுங்களா? யூதருக்கு ராஜாவே வாழ்க, எங்கள் யூதராக எங்களுக்கு ராஜாவா இருப்பவரே நீர் வாழ்க என்று சொல்லுகிறார். பரியாசம், கேலி, அவமானம். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பானதோட பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. இது எவ்வளோ பயங்கரமான ஒரு பரியாசத்திற்குரிய ஒரு காரியம். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கணுன்றது ஆண்டவருடைய நோக்கமாக தான் இருந்தது. தன் மகனை குறித்து பிதாவுடைய திட்டம். மகன் எல்லாம் தாங்குறாரான்னு பார்க்குறாரு. இயேசு எந்த சூழ்நிலையில் என்ன செய்யலையா? வாயை திறக்கவே இல்லை, அமைதியாகவே எல்லாரையும் பார்த்தார். மகிழ்ச்சியோடு தான் பார்த்தார், சந்தோஷமாக தான் பார்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர்களுக்காக கடைசியில் உச்சக்கட்ட வேதனையிலே பயங்கரமான ஒரு நிலையிலே பிதாவை அவர்களுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லவே சொல்லிட்டார். அங்கே தான் இயேசு தெய்வம் என்பதை நிரூபிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகமே இயேசு அற்புதங்கள் செய்தார் என்பதற்காக அவரை புகழலை, இயேசு மரித்தோர் உயிரோடு கூட எழுப்பினார் என்பதற்காக அவரை தெய்வமாய் கொண்டாடலை. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் எல்லோரும் கூட இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்காக நாம் தெய்வமாய் கொண்டாடலாம். ஆனால் உயிர்த்தெழுவது கூட முக்கியம் கிடையாது. அங்கே என்ன விசேஷம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னிக்கின்ற தெய்வமாக இருந்தார். தன்னை துன்புறுத்துகிறவர்களை, தமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை மன்னித்து மறந்துவிட்டு, ஆமென், தன்னிடத்தில் எந்த விதமான குற்றமும் இல்லாதவராக அவர் தன்னை காத்து கொண்டார். இதுதான் பிதாவுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயமா இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த மகுடமாக, முடியாக, அதாவது கிரீடமாக இந்த முள் தலையில் ஏற காரணமாக இருந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா, அது சாபத்தினால் விளைந்த ஒரு முள். ஸோ இந்த தேவகுமாரன் சாபத்தினால் நிறைந்தாலே ஒழிய நம்முடைய சாபங்களை அவர் என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாது, முறியடிக்க முடியாது. அந்த சாபமானது ஆதாமுக்கு தேவன் கொடுத்த அந்த சாபம், ஆமென், ஹல்லேலூயா, ஜனங்களை மிகவும் வேதனைப்படுத்தி அச்சுறுத்தி பலவிதமான துயரங்களுக்கு ஆளாக்கி, சாபம் என்றால் நமக்கு தெரியும். ஏன் இப்படி? அநேக நேரங்களில் சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இவன் இப்படி பிறந்ததற்கு இவன் செய்த பாவமா, பெற்றோர்கள் செய்த பாவமா?
இவன் இப்படி சப்பானியாய் பிறந்ததற்கு, இவன் முடவனாய் பிறந்தது, இவன் குருடனாய் பிறந்ததற்கு, இவன் இப்படிப்பட்ட ஒரு வியாதியில் இருக்கிறதுக்கு யார் செய்த பாவம்? ஏன் அப்படிப்பட்ட சாபங்களினால தான் மக்கள் அப்படி பிறந்து கொண்டிருந்தார்களாம், அப்படி காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த குறிப்பிட்ட சகோதரனை பார்த்து ஆட சொன்னார், இது அவன் செய்த பாவம் அல்ல, பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை ஆமென் விளங்கும்படியாக இவன் இப்படி பிறந்திருக்கிறான். அநேக நேரங்களில் நம்ம சொல்லிடுவோம் டக்குன்னு, இது சும்மா கிடையாது, எல்லாம் அந்த சாபம் தான் அப்படின்னு நம்ம தீர்மானிப்போம். ஆனால் கர்த்தர் ஒருவேளை அவர்கள் மூலமாய் மகிமைப்படணும்னு கூட தேவ திட்டமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது சாபத்தின் அடையாளம். ஸோ சாபம் அநேக நேரங்களில் தாவீது சொல்லுவார், ஜனங்களை எங்கள் தலையின் மேல் ஏறி வர பண்ணினீர், நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கும் பொழுது ஒருவரும் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஆனால் அவர் பவுலான பிற்பாடு எல்லாமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேவ மனுஷன் எதிர்த்து பேச முடியாது, கூப்பிட்டு அடிக்கவும் முடியாது, திட்டவும் முடியாது, பழி வாங்கவும் கூடாது. ஏனென்றால் நமக்கு முன்பாக நம்முடைய கிறிஸ்து அப்படி தான் வாழ்ந்தார் இந்த பூமியில். ஹல்லேலூயா. பழி வாங்குவது உங்களுக்குரியதல்ல, அது எனக்குரியது என்ற வார்த்தைகள் எல்லாம் சொன்னவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த போதனைகளாலே நிரப்பப்பட்டவராக அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்த பொழுது பயங்கரமான ரவுடி தான். சவுல் யாரு? சபைகளை துன்புறுத்தினவன். ஆனால் எப்பொழுது கர்த்தர் அவரை தொட்டாரோ, ஆமென், ஹல்லேலூயா, தன்னுடைய குணமெல்லாம் மாறி போயிட்டு அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவராய் மாறிவிட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாகவே பாருங்க, இந்த சாபம் இயேசுவின் தலையின் மேலே ஏறிற்று. யாருடைய சாபம் அது? மனிதர்களுடைய சாபம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் தான் இயேசுவின் தலையின் மேலே ஏறி உட்கார்ந்து முட்கிரீடமாக அமர்ந்தது. ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக சாபமாகி, ஆமென், ஹல்லேலூயா, நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கினார். ஹல்லேலூயா. நமக்காக அவர் சாபமானார். உண்மையாகவே அவர் மேல் ஏற்றப்பட்ட அந்த சாபம் நம்மால் தாங்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. சாபத்தின் அடையாளங்கள் நமக்கு தெரியும். என்ன சாபம் என்றால் நமக்கு தெரியும். குடும்பத்தில் ஒன்று படுத்தா ஒன்று காயில் கிடக்கும், அப்படியே இல்லைங்களா? அடி மேலே அடி, பிரச்சனை மேலே பிரச்சனை, கஷ்டத்து மேலே கஷ்டம், எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதுதான் சாபம் என்பது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லோரும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்களாக இருக்கிறோம். காரணம், நம்முடைய சாபத்தை அவர் தம்மேலே ஏற்றுக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இப்படிதான், ஆமென், நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்றைக்கு நாம் எல்லோரும் விடுதலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உயர்வாய் மேன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய அன்பு சகோதரர், மூத்த சகோதரன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய குற்றமான சால்வைகளை, வஸ்திரங்களை, கரைபண்டி படிந்த நம்முடைய வஸ்திரங்களை அவர் தாம்மேல் ஏற்றுக்கொண்டு, ஆமென், ஹல்லேலூயா, கரையற்ற வஸ்திரங்களை நமக்கு தரிப்பித்து, நீதியின் சால்வைகளை நமக்கு அணிவித்து, நம்மை நீதிமான்களாக இன்றை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும், ஹல்லேலூயா, கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இயேசு ஏன் வந்தார் என்று கேட்டிங்கன்னா, நம்மை துதிக்கிற ஜனமாய் மாற்ற, தேவனை பிரியப்படுத்த, தேவனை ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாய் மாற்ற. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள்,
ஸோ எவ்வளோ எதிர்பார்த்தாலும் ஒருத்தரும் துதிக்க வர்ற மாதிரி தெரியல. எனவே தான் இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்து துதிக்கிறதான பிள்ளைகளாய் நம்மை மாற்றி துதியின் ஆடையை உடுத்தி இனிமேலாவது துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்காக ஆமென் அந்த முட்கிரீடத்தை அணிந்தவராய் காணப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுங்க ரோமர் 5:9 வாசிங்க. ரோமர் 5:9 வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவனுடைய இரத்தத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே நாம் எல்லாம் என்ன இருக்கோம்? நீதிமான்களாக இருக்கிறோம். இல்லை என்றால் நாம் அநீதிமான்களாய் குற்றவாளிகளாக இருந்திருப்போம். ஹல்லேலூயா. அவர் தாமே நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் தம்மேல் ஏற்றுக்கொண்டு தம்மேலே சுமந்து சாபமாக ஒரு முட்கிரீடம் போல உச்சந்தலையில் அவர் தரித்து கொண்டு நம்மை விடுதலையோடு கூட வாழ வைக்கிறதற்காக நன்றி சொல்வோம். இந்த நாளிலும் கூட நாம் சமாதானத்தோடு வாழ்வதற்கு அவர் சாபத்தின் அடையாளமாக மாறினார். ஆம், இந்த நாளில் இந்த நல்ல செய்திக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம்.